இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தைப்பூசத்தை முன்னிட்டு பத்துமலையில் 1500 உறுப்பினர்கள் கொண்ட 7 மருத்துவ முகாம்கள். தைப்பூசத்திற்கு இன்னும் 2 நாட்களே எஞ்சி இருக்கும் நிலையில் இன்றிரவு வெள்ளி ரதம் பத்துமலை திருத்தலத்தை நோக்கி பயணிக்கவிருக்கின்றது. ரத ஊர்வலத்தில் தங்களின் யாத்திரையை தொடங்கி தைப்பூச காலம் முழுவதும் பத்துமலை திருத்தலத்திற்கு வருகை புரியும் பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பல்வேறு முதலுதவி அம்சங்களை ஆண்டுதோறும் தேவஸ்தானம் ஏற்பாடு செய்து வருகிறது. அதில் இம்முறை 1500 மருத்துவ உறுப்பினர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களில் 150 பேர் மருத்துவர்கள் என ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் ஒருங்கிணைப்பாளரும் தைப்பூசத்தின் சுகாதார மற்றும் பாதுகாப்பின் பொறுப்பாளருமான டாக்டர் A.D. குமரராஜா கூறினார். இவ்வாண்டு தைப்பூசத்தில் 20 லட்சம் பேர் வருகை புரிவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் அனைத்து தரப்புகளும் கவனம் செலுத்தி வருகின்றன. அவ்வகையில் தைப்பூசத்தின் போது முதலுதவி சேவையை வழங்க சுகாதார அமைச்சு, தீயணைப்பு மற்றும் மீட்புப் படை, மலேசிய பொது பாதுகாப்புத்துறை, செம்பிறை சங்கம், செஞ்சிலுவை சங்கம் போன்றவற்றை சேர்ந்தவர்கள் பணியில் அமர்த்தப்படவிருப்பதாக டாக்டர் குமரராஜா தெரிவித்தார். பிப்ரவரி 20ஆம் தேதி மலாக்காவில் 11 சுற்றுலா தலங்களுக்கு நுழைவு இலவசம். மலாக்காவில் 11 சுற்றுலா தலங்களில் பிப்ரவரி 20ஆம் தேதி நுழைவு இலவசமாகும். காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை அச்சிறப்பு சலுகை வழங்கப்படுவதாக முதலமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அப்துல் ரவுப் யூசுப் கூறினார். 1956ஆம் ஆண்டு பிப்ரவரி 20ஆம் தேதி பண்டார் ஹிலேரில் நாட்டின் சுதந்திரம் பிரகடனப்படுத்தப்பட்டதை நினைவு கூறும் நாளை ஒட்டி இந்த இலவச நுழைவு சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. மலாக்கா மிருக காட்சி சாலை, மலாக்கா ரிவர் கிரீஸ், தாமிங்சாரி கோபுரம், மலாக்கா வண்டர்லேண்ட் மற்றும் கேளிக்கை பூங்கா, மலேசிய புராதன ஸ்டுடியோ, மலாக்கா பொருட்காட்சி சாலை, 5 கோல்ஃப் கிளப்புகள், மலாக்கா நீர் பூங்கா உள்ளிட்டவை நுழைவு இலவசம் என அறிவிக்கப்பட்ட அந்த 11 இடங்களாகும். மலாக்காவில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு செல்வதை எளிதாக்கவும் மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. நகர போக்குவரத்தை சீராக்குவதும் அவற்றில் அடங்கும் என்றார் அவர். 2025 மலாக்கா மாநில மேம்பாட்டு விருது விழாவில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் முதலமைச்சர் அத்தகவலை வெளியிட்டார். தெருநாய்களை கொடூரமாக கொன்றோமா? குலுவாங் நகராண்மை கழகம் மறுப்பு. தெருவில் சுற்றித் திரிந்த நாய்களை கொடூரமாக நடத்தியதாக கூறப்படுவதை ஜொகூர் குலுவாங் நகராண்மை கழகம் MPK திட்டவட்டமாக மறுத்துள்ளது. தங்கள் மீதான அக்குற்றச்சாட்டு அடங்கிய வீடியோ சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டுள்ளதை அறிவோம் என நகராண்மை கழக தலைவர் முகமது ஃபாமி யாஹியா கூறினார். ஊராட்சி மன்றத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் தெரு நாய்கள் பிடிக்கப்படுவதும் கொல்லப்படுவதும் நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளின்படியே மேற்கொள்ளப்படுகின்றன. கால்நடை சேவை துறையால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகளால் புட்டு ஸ்லீப் முறையில் தெருநாய்கள் கொல்லப்படுகின்றன. அதற்கு பயன்படுத்தப்படும் மருந்துகளும் அத்துறையின் அனுமதியை பெற்றவை. ஆக நாய்களை கொடூரமாக கொன்றதாக கூறப்படுவதில் உண்மை இல்லை என ஃபாமி விளக்கினார். நகராண்மை கழகத்தின் நற்பெயரை பாதித்திருப்பதால் அவ்வீடியோவை பதிவேற்றிய சமூக ஊடக கணக்குகளுக்கு எதிராக போலீசில் புகார் செய்திருப்பதாகவும் அவர் சொன்னார். தைப்பூசத்தில் குறைந்த எண்ணிக்கையிலான தேங்காய்களை உடைக்க வேண்டும், பினாங்கு பயணிட்டாளர் சங்கம். தைப்பூசத்தில் குறிப்பாக ரத ஊர்வலத்தின் போது தேங்காய்கள் உடைக்கப்படுவது வழக்கம். எனினும் தற்போது விலை உயர்வு காணும் வாய்ப்பு உள்ளதோடு வீண் விரயமும் ஆகுவதால் குறைந்த எண்ணிக்கையிலான தேங்காய்களை உடைக்குமாறு பினாங்கு பயணிட்டாளர் சங்கம் பக்தர்களை கேட்டுக்கொண்டுள்ளது. தைப்பூச திருவிழாவில் தேங்காய் அத்தியாவசியம் என்றாலும் அவற்றை தேவையான அளவு மட்டும் பயன்படுத்தும்படி ஒவ்வொரு ஆண்டும் பினாங்கு பயணிட்டாளர் சங்கம் அறிவுறுத்தி வருகின்றது. இந்நிலையில் கடந்த ஆண்டு பலர் தங்களின் அறிவுறுத்தல்களை பின்பற்றியதாக அச்சங்கத்தின் ஆய்வு மற்றும் கல்வி பிரிவு அதிகாரி NV சுப்பாராவ் தெரிவித்தார். மேலும் உள்ளூரில் தேங்காய்களின் உற்பத்தி குறைவாக இருப்பதால் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன. தைப்பூச காலகட்டத்தில் அவற்றின் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் பக்தர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் சுப்பாராவ் நினைவுறுத்தினார். எனவே தேங்காய் உடைக்கும் நேர்த்திக்கடனில் முறையான சமய நெறியை பின்பற்றப்படுவதோடு மற்ற இனத்தவருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என சுப்பாராவ் தெரிவித்தார். சுங்கைபுலோ சிறைச்சாலைக்கு முன்புறம் ஒன்று கூடல், விசாரணை அறிக்கையை திறந்தனர் போலீசார்.
2012ஆம் ஆண்டு பாதுகாப்பு குற்றங்களுக்கான சிறப்பு நடவடிக்கை சட்டம் சொஸ்மாவின் கீழ் சுங்கை ஸ்லாங்கூர் சிறைச்சாலைக்கு முன்புறம் கைதிகளின் குடும்ப உறுப்பினர்கள் நேற்று மாலை நடத்திய கூட்டம் ஒன்றும் மற்றும் உண்ணாவிரத போராட்டம் தொடர்பில் போலீசார் விசாரணையை அறிக்கைகளை திறந்துள்ளனர். சிறுவர்கள் உட்பட சுமார் 40 முதல் 50 பேர் வரையில் பதாகைகளை ஏந்தியவாறு அங்கு ஒன்று கூடியதாக சுங்கை புலோ மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது ஹாஃபிஸ் முகமது தெரிவித்தார். ருஸ்மா சட்டத்தின் அரசாங்கம் அகற்ற வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டே கைதிகள் கூடியதாகவும் சுங்கை புலோ மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது ஹாஃபிஸ் முகமது நோர் தெரிவித்தார். மேலும் சம்பந்தப்பட்ட சட்டத்தின் கீழ் குடும்ப உறுப்பினர்கள் இவ்வேளையில் சுங்கைபுலோ சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் பேரணியில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். இவ்விவகாரத்தை தொடர்ந்து 2012ஆம் ஆண்டு அமைதி பேரணி சட்டம் செக்ஷன் 9 உட்பிரிவு 5 கீழ் போலீஸ் ஒரு விசாரணை அறிக்கையை திறந்ததுடன் மிக விரைவில் மேற்கொள்ளப்படவிருக்கும் சாட்சி பதிவிற்காக நேற்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அடையாளம் காணப்பட்டு வருவதாகவும் முகமது ஹாஃபிஸ் கூறினார். பஹாவ் பட்டணத்தில் விபத்தால் ஏற்பட்ட சண்டை 10 பேர் கைது. நெகிரி செம்பிலான் பஹாவ் தம்பான் ACPE சாலையில் வெள்ளிக்கிழமை இரவு ஏற்பட்ட விபத்தால் 2 கும்பல்கள் மோதிக்கொண்டன. இதையடுத்து 10 பேரை போலீஸ் கைது செய்தது. 21 வயது முதல் 43 வயதிலான அவர்கள் சம்பவ இடத்திலும் பஹாங் சுற்று வட்டாரத்திலும் கைதானதாக ஜெம்போல் போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஹூக்சாங் ஹூக் தெரிவித்தார். 10 பேர் விசாரணைக்காக 4 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். முன்னதாக விபத்தினால் ஏற்பட்ட வாக்குவாதம் சண்டையாக மாறியதில் 3 தலையில் ஹெல்மெட்டால் தாக்கப்பட்டனர். அவர்கள் ஜெம்போல் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். சம்பவ இடத்தில் ஆடவர்கள் அடித்துக் கொள்ளும் காட்சிகள் சமூக ஊடகங்களில் வைரலானது. சத்யா ஆலாம் பேரங்காடியில் மர்ம நபர் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் காயம். ஸ்லாங்கூர் சத்யா ஆலாமில் உள்ள பேரங்காடியில் உள்ளூர் ஆடவன் ஒருவன் நேற்று துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் தலை தெறிக்க ஓடியதோடு பலர் என்ன நடக்கிறது என தெரியாமல் குழப்பத்தில் இருந்தனர். 8 முறை துப்பாக்கியால் சுட்டவன் அங்கிருந்த கார் ஒன்றை வலுக்கட்டாயமாக நிறுத்தி அதில் ஏறி தப்பிச் சென்றான். சம்பந்தப்பட்ட காரோட்டி பின்னர் அது குறித்து போலீசில் புகார் செய்ததாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ஹுசைன் உமர் கான் கூறினார். காலில் துப்பாக்கிச்சூடு பட்ட துப்புரவு பணியாளரான ஒரு ஆடவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். துப்பாக்கிச்சூட்டை நடத்தியவன் ஒரு குறிக்கோளுடனேயே பேரங்காடிக்குள் நுழைந்துள்ளான். குறிவைத்த நபரை சுட்டவுடன் அவன் தப்பி ஓடியுள்ளான். இந்நிலையில் சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகளின் வாக்குமூலங்கள் பெறப்பட்டு சந்தேக நபர் தீவிரமாக தேடப்படுகிறான். சொந்த கார் இல்லாததால் அவன் வெகு தூரம் சென்றிருக்க வாய்ப்பில்லை. எனவே வெளியில் சந்தேகத்திற்குரிய வகையில் ஆடவர் யாரையாவது கண்டால் உடனடியாக போலீசுக்கு தகவல் கொடுக்குமாறு பொதுமக்களை டாக்டர் ஹுசைன் கேட்டுக்கொண்டார். சஞ்சய் தத்துக்கு 72 கோடி ரூபாய் சொத்துக்களை உயில் எழுதி வைத்த தீவிர ரசிகை. தங்களின் அபிமான சினிமா நட்சத்திரங்களுக்காக தீவிர ரசிகர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பதை கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். நட்சத்திரங்கள் உடல் நலன் குன்றினால் அவர்கள் நலம் பெற வேண்டி பூஜை நடத்துவது, விரதம் இருப்பது, தேர் இழுப்பது என ரசிகர்கள் உருகுவதை பார்த்திருக்கிறோம். ஆனால் அபிமான நட்சத்திரத்துக்கு கோடிக்கணக்கில் சொத்தை உயில் எழுதி வைத்த ரசிகரை பற்றி நீங்கள் கேட்டதுண்டா? ஆம், 80ஆம் மற்றும் 90ஆம் ஆண்டுகளில் பாலிவுட்டை கலக்கிய நடிகர் சஞ்சய் தத்தின் தீவிர ரசிகை ஒருவர் தான் அக்காரியத்தை செய்துள்ளார். நிஷா பாட்டில் எனும் அப்பெண் 2018ஆம் ஆண்டில் இறந்து போனார். இந்நிலையில் திடீரென சஞ்சய் தத்தை தொடர்பு கொண்ட போலீஸ் தனது அனைத்து சொத்துக்களையும் அப்பெண் உங்களுக்கே எழுதி வைத்துள்ளார் என கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தினர். நிஷா சஞ்சய்க்கு எழுதி வைத்த சொத்துக்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல, 72 கோடி ரூபாய். பணத்தையும் இதர சொத்துக்களையும் சஞ்சய் தத்தின் கணக்குகளுக்கே மாற்றி விடுமாறு இறப்பதற்கு முன் வங்கிகளுக்கு அவர் கடிதம் வேறு எழுதியுள்ளார். முன்பின் தெரியாத ஒருவருக்கு தம் மீது இவ்வளவு அன்பா என ஆச்சரியம் அடைந்த அதே வேளை அச்சம்பவம் சஞ்சய் தத்துக்கு பெரும் தர்ம சங்கடத்தையும் ஏற்படுத்தியது. எனவே தன் பெயரில் உயிர் எழுதி இருந்தாலும் அச்சொத்துகளுக்கு சஞ்சய் உரிமை கோரவில்லை. அதை தெளிவாக போலீசிடம் தெரிவித்து விட்டதாக அவரின் வழக்கறிஞர் சொன்னார். அந்த 72 கோடி சொத்தும் என்னவானது என தெரியவில்லை.